ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் என்கிறதான பாடலை பாடி நம் தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானே, நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானீரும் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீ நல்ல தேவன். ஆண்டவரே நீர் வல்லவர். அப்பா இந்த நேரத்தில் நம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவாதி தேவன் இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் அசைவாடும். அப்பா ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக. தேவாதி தேவன் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனந்தத்தினால நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இந்த இடத்தில் ஆண்டவரே ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனே நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நிற்கிறார். தேவனின் ஆமென் ஆண்டவரே. தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இந்த இடத்தில் ஆண்டவரே ஆமென் வந்திடுதே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஹalleluya. நம்முடைய ஆனந்த தைலத்தினால் எங்களை நிரப்புகிறவ கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த பிரசன்னத்தில் ஒரு விடுதலை உண்டு, அந்த பிரசன்னத்தில் ஒரு நித்திய பேரின்பம் உண்டு, அந்த பிரசன்னத்தில் சுகம் உண்டு. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தூய ஆவியே, அக்கினியே, அப்பா எங்களுக்குள்ளே நீர் இறங்கி கிரியை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் இறங்கி கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துமாப்பா. இந்த வேலையில நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அமிழ் அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும்
எங்களை ஆட்கொண்டு விடும் அப்பா. எங்களை ஆட்கொண்டு விடும் ஆண்டவரே. எங்களை ஆட்கொண்டு விடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன், ஹல்லேலூயா, எங்களை பூரணமாய் நிரப்பட்டும். எங்களை பூரணமாய் நிரப்பட்டும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யத்தக்கதான வல்லமை ஆவியானவர் எங்களை இடைக்கட்டி கொள்வீராக. உயிரிடை செய்யத்தக்கதான வல்லமையினால் ஆவியானவர் எங்களை இடைக்கட்டி கொள்வீராக. ஆவியானவர் நீர் எங்களை இடைக்கட்டி கொள்வீராக. ஆண்டவர் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அக்கினியின் தேவன் எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை பூரணமாய் நிரப்புகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை உம்முடைய ஆனந்த தைலத்தினால, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய ஆவியினால கர்த்தர் எங்களை நிரப்புகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய நாமத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில், இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்தும். உயர்த்துகிற இந்த நேரத்தில் மகிமைப்படுத்தும். ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். சோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். கனிகளை குறித்து நான் நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எப்படிலாம் எதில் கனிகள் அப்படி சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். நான் பாயிண்டாக பேசாமல் பொதுவாக நான் பேசியிருந்தேன் புரியும்படியா. அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இதை நாம் எப்படி அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ரட்சிக்க விடுப்பா அப்படி சொல்கிறோம். நீ மனம் திரும்பு அப்படி சொல்கிறோம். நீ மனம் திரும்பினா உனக்கு லாபம் இல்லையா. நீ மனம் திரும்பு, நித்திய ஜீவனை பெறணும் அப்படி சொல்லி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். மனம் திரும்பு அப்படி சொல்லி. மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள்ள நடக்கிற காரியம், அவனுக்கு மட்டும் நடக்கிற ஒரு காரியம். ஆனால் இதில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்புவது அவனுக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களும் மனம் திரும்பும்படியான ஒரு காரியத்தை நாம் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். இப்போ ஏன் நமக்கு கனி கொடுக்கணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், கர்த்தருக்கு செய்யக்கூடிய கதை கரெக்டாக செய்கிறோம், ஆராதிக்கிறோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சது இல்லையா. அதுக்கு பிறகு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் கரெக்டாக இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருக்கிறேன், இயேசுடைய வருகை மட்டும் நான் உண்மையாக இருந்து கர்த்தருக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அப்படியே போயிடுவேன், அப்படி கிடையாது. வேதம் அப்படி சொல்லலை. நீ ரட்சிக்கப்படணும் இல்லையா, மனம் திரும்பணும். ஆனால் அதற்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது மற்றவர்களும் மனம் திரும்புதலுக்கு என்ன செய்வாங்க? கடந்து வருவாங்க. நான் ஏற்கனவே முன்னால் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒரு மூத்த போதகர் அந்த ஐயா சொல்லும் போது சொல்வார், ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து அதை கொளுத்தணும் அப்படின்னா, அந்த மெழுகுவர்த்தி அது எவ்வளவு நேரம் எரியுதோ அப்படியே எரிஞ்சு அதுக்குண்டான ஒளியை கொடுத்து அப்படியே கரைஞ்சி அப்படியே அது போயிடும் இல்லையா, ஒரு மெழுகுவர்த்தி. ஆனால் அதே ஒரு மெழுகுவர்த்தி ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திக்கு நெருப்பை கொடுக்க முடியும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒரு மெழுகுவர்த்தியை நாம் கொளுத்தி
பாக்கெட்டாக மெழுகுவர்த்தி எடுத்து அதை என்ன செய்யலாம், தீ கொடுக்கலாம். மற்ற மெழுகுவர்த்திக்கு நெருப்பு கொடுக்க முடியும், மற்ற மெழுகுவர்த்தியை எரி வைக்க முடியும். அப்போது இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் ரட்சிக்கப்படுகிறோம், மனம் திரும்புகிறோம். ஆனால் நம்மை நாமே நம்ம உலக ரீதியாக சொல்கிறோம், நான் கரெக்டாக இருக்கிறேன், சரியாக இருக்கிறேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு யார் எனக்கு தேவை, யார் எப்படி போனோம் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சரியாக இருக்கணும் பாருங்கள், நான் சரியாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறது காரியம் அல்ல. மற்ற மெழுகுவர்த்திக்கு நெருப்பை கொடுப்பது போல மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யணும், ஒளி வீசணும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போது கனி கொடுக்கிற காரியம் அப்படி தான். இப்போ ஆவிக்குரிய கனிகளை வாசிக்கிறோம் இல்லையா, கலாத்தியால் வாசிப்போமே, அந்த வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 22, 23 வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் கலாத்தியர். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், நிச்சயடக்கம், ஒன்றுமில்லை. அப்போது இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும்? நம்மை நாமே இருந்தால் இதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. ஏன் நம்ம அன்பு காட்டணும், ஏன் நம்ம நீடிய பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா, இது மற்றவர்களை நம்ம ஆவிக்குரிய கனிகள், நமக்குள்ளே இருக்கிற கனிகள், அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு கொண்டு வரும். கர்த்தர் ஆத்மாயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்மளே அப்படியே இருந்தோம்னா யார்கிட்ட அன்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நீடிய பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே போனால் தானே பொறுமையாக இருக்கணும், மற்றவங்களை பார்த்தா தானே பொறுமையாக இருக்கணும், அன்பு காட்டணும். நம்மை நாமே சரியாக நம்ம ஏன் அதை காட்டணும்? அப்படி அல்ல. அந்த அன்பு காட்டுவது, நீடிய பொறுமையாக இருப்பது நமக்குள் இருக்கிற அந்த ஆவியின் கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு அது வழி நடத்தும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உண்டாகணும். ஆண்டவராய் தேவன் அதை எதிர்பார்க்கிறார், இயேசு அதை எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த வசனத்தை ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அந்த 7 வசனத்தை வாசிப்போம். 7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷம் அந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, நிலத்தையும் கெடுக்கிறது. அப்போது அதற்கு அவன், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், அதை சுற்றி கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தாலும் சரி, கொடாவிட பார்த்து கொடு. அப்போ இன்னொரு 1 வருஷம் வாய்ப்பு கொடுங்க இல்லையா. அந்த வேலைக்கிற சொல்வது எஜமானுக்கிட்ட, இன்னும் 1 வருஷம் வாய்ப்பு கொடுங்க. அப்போது இந்த ஓமை பாருங்க. அப்போ மரத்தை வைத்த அந்த தோட்டக்காரன் எஜமான் கனிகளை எதிர்பார்க்கிறான், அதனால புரோஜனத்தை எதிர்பார்க்கிறான். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனுக்கு, இயேசுவுக்கு புரோஜனமாக இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புரோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. நான் சரியா இருந்தா போதும் அப்படி அல்ல. இது நம்மை நாமே திருப்திப்படுத்தக்கூடிய காரியம். நான் சரியா இருக்க, எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது. அது அவங்க காரியம், அவங்க பார்ப்பாங்க, அது அவங்க பிரயாசப்படுவாங்க. இப்போ நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நான் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த வசனத்தில் இன்னொரு வசனம் ஒன்று பாருங்க. அதாவது அந்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் அந்த 13ஆம் வாசிப்போமே. ஒரு அத்தி மரத்தை இயேசு கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி மழை காலமாக இராதபடினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அது இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் கண்டார். அப்போ இலையில் உள்ள அத்தி மரத்தை இயேசு தூரத்தில் பார்க்கிறார் இல்லையா. தூரம் எவ்வளோ தூரம்னு சொல்லலை,
அப்போ தூரத்தில் பார்க்குற அளவுக்கு அந்த மரம் வளர்ந்திருக்கிறது. தூரத்தில் பார்க்குற அளவுக்கு அந்த மரம் உயரமாக வளர்ந்திருக்கிறது. இலைகள் உள்ள அத்தி மரம் என்று வேதம் சொல்லுகிறது. இலைகள் இருக்கிறது. தூரத்தில் பார்க்குற அளவுக்கு அந்த மரமுடைய வளர்ச்சி இருக்கிறது, இலைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு அதனிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லி அந்த மரத்தின் அருகே போனார். ஒன்றுமில்லை, இலையை தவிர ஒன்றுமில்லை. அப்போ தூரத்தில் தெரிகிற அளவுக்கு அந்த மரம் வளர்ந்திருக்கிறது. மரம் வளர்ந்திருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் இயேசு எதிர்பார்க்கிற கனி அங்கே இல்லை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். தூரத்தில் தெரிகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி தெரியும், பிரகாசமாக பிரைட்டாக தெரியும். சிப்பாலாம் போட்டு ஒயிட் பள்ளிச்சின்னு தெரியும். தூரத்தில் சிப்பா போட்டு ஒருத்தர் போகிறார், ஊழியக்கார் ஒயிட்டில் போகிறார் இல்லையா. பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும் என்கிட்ட என்ன இருக்குன்னு. அல்லேலூயா. பார்வைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கனி இருக்கணும். இயேசு எதிர்பார்க்கிறார். அவர் தூரத்தில் பார்த்து வரார். தூரத்தில் தெரிகிற அளவுக்கு மரம் வளர்ந்திருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, உங்களோட கனி இல்லை. இயேசு எதிர்பார்க்கிற கனிகள் இல்லை, அதை சபிச்சிடுறார் இல்லையா. இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா அந்த மத்தேயு 21:19 வாசிங்க. மத்தேயு 21:19. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் இலைகளே அன்றி வேறு ஒன்றும் காணாமல் இனி ஒரு காலம் கனி உண்டாதிருக்க வழி அருகே வழி அருகே இருந்த ஒரு மரம், இலையில் உள்ள மரம், தூரத்தில் இருக்கிற மரம். மத்தேயுல பார்க்கும்போது வழி அருகே. அப்போ அந்த வசனத்தை அதை எப்படி அதை எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, வழியில் எந்த மரமாவது வளர முடியுமா இல்லையா. இவ்வளவு கோட்டைச்சுவரெலாம் போட்டு சென்னாங்கல்ல, ஆடு உள்ளே வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு தான் போவோம். செடி அது திங்கிற மாதிரி வெத்தலை செடியெலாம் உள்ளே இல்லை. இருந்தாலும் பழைய ஞாபகத்துக்கு வந்து பார்த்துட்டு தான் போகுது. நாங்கள் உள்ளே இருப்போம். நான் கண்ணத்தில் தான் நடத்திக்கிட்டு இருப்பேன் பிரேயர். வந்து பார்க்கும் உள்ளே எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு போட்டு நாங்களும் ப்ரேயர் நடத்தி மைக்கை போட்டு சவுண்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். உபாச கூட்டம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு உள்ள வரைக்கும் வந்து எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் போகுது. அவர் ரோட்டில் நிற்கிற செடி எப்படி இருக்கும், வழியில் இருக்கிற மரம் எப்படி இருக்கும் இல்லையா. அவ்வளோ சீக்கிரமாக அந்த மரம் வளர முடியாது. ரோட்டில் வழியில் இருக்கிற மரம் அவ்வளோ சீக்கிரமாக வளர முடியாது. ஆனால் அதையும் மீறி வளர்ந்துருக்கு அப்படின்னா பாராட்டணும் இல்லையா. எத்தனை பேர் காலால் மிதிச்சிருப்பாங்க, அந்த இலைகளை பறிச்சிருப்பாங்க, ஆடு மாடு அதை சாப்பிட்ருக்கும் இல்லையா. அடிக்கடி மொட்டையாயிரும், இலைகள் இருக்காது, இப்படி வளரும், கொழுந்து விடும். இதெல்லாம் தாண்டி அந்த வழி அருகே இருக்கிற மரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கும் இல்லையா. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்தாலும் உங்களோட கனி இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆள்கிட்ட பக்கத்தில் போனால் தான் தெரியும், பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் தெரியும், பக்கத்தில் போய் பழகினா தான் தெரியும் அவங்களுடைய ஜென்ம சுபாவம் என்ன எப்படி இருக்கணும் இல்லையா. பார்வைக்கு நல்லா இருக்கும் அந்நிய பாஷை இல்லையா. ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுறது பாராமல் தெரியும் பைபிள், ஒரு புரோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் சாட்சி இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. பார்வைக்கு நல்லா இருக்கு, பார்வைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை பார்க்க தூரத்தில் பார்க்குற அளவுக்கு இருக்கு.
நான் கஷ்டப்பட்டேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நான் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன், கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அவர் விரும்புகிற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் தேவை. கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில நம்ம யதார்த்தமாக பேசுவோம். எப்படி நம்ம பழகினா தான் தெரியுது அவங்கள பற்றி, இல்லையா? பழகினா தான் தெரியுது. ஆண்டவர் நேற்று ராத்திரி வேற பிரசங்கம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ராத்திரியே பிரசங்கத்தை மாற்றினான். நீ தான் பேசணும் அப்படின்னு. கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. கனியை கொடுக்கிற வாழ்க்கை இயேசு எதிர்பார்க்கிறார். நான் மனம் திரும்பிட்டேன், மற்றவங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை மாறணும். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும். இன்னும் அதே பேச்சு, அதே காரியம், அதே கோபம். வாழ்க்கை மாறணும், நம்முடைய ஜீவியம் மாறணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு எதிர்பார்க்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். எஜமான் சொல்றார், வெட்டி போடுன்றார். வேலைக்காரர் இயேசு சொல்றார், இருக்கட்டும், 1 வருஷம் வாய்ப்பு கொடு, நான் ஏதாவது முயற்சி பண்றேன், அவங்களோட பேசி பார்க்கிறேன். தூரத்தில் தெரிறவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றவங்க தூரத்தில் பார்க்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் பக்கத்தில் வரும் பொழுது இலைகளை தவிர கனிகள் கிடையாது. இது இயேசுவை ஏமாற்றுகிற மரம், இல்லையா? இலைகள் தான் இருக்கு, தள தள தளன்னு இருக்கு. சாப்பிடக்கூடிய கனிகள் எதுவுமே இல்லை. ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார். இந்த லென்த் நாளில் சில ஒரு டாபிக் இது பேசுவான். கடைசி வாரம் பரிசுத்த வாரத்தில் அந்த அத்தி மரத்தை குறித்து பேசுவான். நான் பேசியிருக்கேன் இந்த சர்ச்சில். பரிசுத்த வாரம் கடைசி வாரம் லென்த் நாளுக்கு முன்னால். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறணும், இன்னும் மாறணும். என்னையும் சேர்த்தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் மாறணும். நம்ம வாழ்க்கை இணக்கமாக இருக்கணும். தவறுகளை கண்டிப்பது தவறல்ல, தவறுகளை கண்டிக்கலாம். அது எப்படி கண்டிக்கணும் அப்படியே கண்டிக்கணும். புறஜாதியை நம்மளை கண்டிச்ச அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மகிட்ட பணிவு இருக்கணும், பரிவு இருக்கணும், அன்பு இருக்கணும். நம்மளை பார்த்து அப்படியே அவங்க நம்ம பக்கம் திரும்பணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நியாயப்படுத்தவே கூடாது. நம்ம அநேக நியாயப்படுத்துகிறோம். நியாயப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவுமே அன்புதான். இயேசு அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல் நீங்கள் ஒருவர் அன்பா இருங்க. ஏதாவது 10 கொடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. பக்கத்தில் தான் நமக்கு சாட்சி. பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்க நமக்கு சாட்சி, நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். நம்மளை பிடிக்காதவங்க யாரும் இருக்கா, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். அவங்க தேவையில்லாமல் நம்மளை ஏசலாம், சண்டை போகணும், அது வேற கதை, விட்டுருங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே தான் ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது அதை வாசிங்க. யோவானின் சுவிசேஷம் வாசித்த பகுதியில் யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிப்போம். அந்த 2ஆம் வசனமும் 3 யோவான் 15 4 5 யோவான் 15 நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
நிலைத்திராவிட்டால் ஆ ஆ ஆ அதாவது என்னுடைய 15ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம், சாரி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்ன, நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கீழே வாசி 8ஆம் வசனம் 8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அப்போ கனி கொடுக்கிற நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால பிதா மகிமைப்படுவார். எனக்கும் நீங்கள் சீஷர்களா இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுவோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அப்போ மிகுந்த கனிகளை எப்படி கொடுப்பது? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 4ஆம் வசனத்தில், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கனி உண்டாகணும் அப்படின்னா நீ என்னில் நிலைத்திருக்கணும். தேவனோடு நெருக்கமாக இருக்கணும், இயேசுவோடு நெருக்கமாக இருக்கணும், என்னில் நிலைத்திருக்கணும். என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான். அப்போ இயேசுவோடு நிலைத்திருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க 15:3 வாசிக்க 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே 2 எண்ணில் கனி கொடா இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்றார். அப்போ அதிக கனிகளை கொடுப்பதனால பிதா மகிமைப்படுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு மனிதன் கனி கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். அவன் எப்படி கனி கொடுக்கணும் அப்படின்னா, கனி அவனிடத்தில் எப்படி உண்டாகும் அப்படின்னா, கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கணும், தேவனோடு நிலைத்திருக்கணும். அவரோடு நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவன் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அவன் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய வசனத்தில் இருக்கணும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எண்ணெய் இல்லாமல் ஒருவனுக்கு கனி கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். எண்ணெய் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் கனி இருக்காதுன்னு சொல்றார். நம்ம கனி இருக்கணும் அப்படின்னா அவரோடு இருக்கணும். அவரோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா வசனத்தில் இருக்கணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படி தானே சொல்ல இல்லையா? அதாவது என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7 வாசிக்க 7 வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கிறது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உபதேசம், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் இயேசு இணைந்திருக்கிறார். இயேசு இணையும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நானும் நீங்களும் கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனம் திரும்புகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களும் மனம் திரும்பும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அதே தான் வாசிக்கிறோம் யோவான் 15:16. அந்த 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் நாமத்தினாலே பிதாவுக்கு எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படும். நீங்கள் போய் கனி கொடுக்கலாம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்
நீங்கள் போய் கனி கொடுக்கணும், மற்றவர்களை ஆதாயப்படுத்தணும், ஆண்டவருக்காக வாழணும், இயேசுவுக்காக வாழணும். இயேசுவுக்காக வாழ வேண்டாம் அப்படின்னா நம்ம அப்படியே இருந்து ஒரு மெழுத்திரியை போல, ஒரு விளக்கை போல அப்படியே இருந்து அப்படியே போயிடலாம், கரைஞ்சி அப்படியே போயிடும். ஆனால் நம் நிமித்தமாய் அநேக மெழுகுவர்த்திகளை அநேக குடும்பங்களுக்கு ஒளியேற்ற முடியும், அநேக குடும்பத்தை ரட்சிப்புகளை கொண்டு வர முடியும், அநேக குடும்பத்துடைய சாபங்களை மாற்ற முடியும், அநேக குடும்பங்களுடைய காயங்களை கட்ட முடியும். இயேசு என்னையும் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். நம்மை நாமே வாழ்ந்து அப்படியே முடிப்பதல்ல, எனக்காகவே நானே வாழ்ந்து அப்படியே முடித்துக் கொள்வது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மற்றவர்களுக்கு நம்மை புரோஜனப்படுத்த விரும்புகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தேவன் விரும்புகிறார். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் புறப்பட்டு போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லணும், இயேசு மெய்யான தெய்வம் என்கிறத நீங்க சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசுடைய அன்பை நீங்க எடுத்து சொல்லணும். உங்க வாழ்க்கையில கனி இருக்கணும். உங்க வாழ்க்கை தாறுமாறா இருந்தா நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. போன வாரத்தில் லட்சுமிபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு ரேடியா போட்டுருவாங்க. ஒரு 2 தடவை போட்டிருக்காங்க. நமக்கு அந்த பாதிச்சிருக்கு. அந்த திருவிழாக்கள் இந்த மாதிரிலாம் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அதை போடுறாங்க. நமக்குன்னு அவங்க செய்யலை, நான் முதல்ல தப்பாக நினச்சேன். அப்புறம் அவங்க செய்யலை. வெள்ளி செவ்வாய்க்கு பாட்டு போடுவாங்க. பக்கத்தில் குழாய் பெரிய ஒரு குழாய் போட பெரிய சவுண்டு, நம்ம ஸ்பீக்கரோட சவுண்டாக இருக்கும். அப்போ 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு அம்மா தூத்து தொளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த ஐயா பாட்டு போடுறவங்கள பார்த்தா பேசணும், நாங்கள் கூட்டங்கள் நடத்தும் போது இந்த ஐயாவோட இந்த பாட்டு சொன்னால் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் இந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் ஆஃப் பண்ணால் நான் பேசி முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மாகிட்ட சிரித்து பேசியிருந்தேன்லாம் அதில் அன்பாக பேசுனாங்க. நம்ம தூத்துக்கிட்டு எல்லா வேலையும் அந்த கோயிலுக்கு உண்டான காரியம் நடக்க போது பேசிட்டே இருந்தேன். அன்றைக்கி நாங்கள் கூட்டம் நடத்தலை, நம்ம ஆளுக்கெல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. நானும் அழைச்சிட்டோம், அப்படி வந்தோம். அவங்கள அந்த அம்மாட்ட பேசிகிட்டே இருந்தோம். நம்ம மனசில் வச்சுருக்கு, என்னுடைய மாப்பிள்ளை தான் அந்த பாட்டு போடுறாருங்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படியாயா அப்படியாயான்னு சொல்லி சிரிச்சு கிடைச்சா. ஆமாம்மா, ஒரு 1/4 மணி நேரம் நிப்பாட்டினாங்க. கரெக்டாக 6 மணிக்கு அந்த பாட்டு போடுறாங்களா. நாங்கள் 5:45 ஆரம்பிக்கிறோம், 6:30 முடிச்சிடுவோம். 1/4 மணி நேரம் இங்கே வேலையை முடிச்சிடுவேன். அங்கே 6 மணிக்கு ஆளுக்கு வரும்போது அந்த கோயில் இதெல்லாம் நடக்குது. நம்ம மனசில் வச்சுட்டே வீட்டில் போய் சொல்லியிருக்கு. போன வாரம் நாங்கள் கூட்டம் நடத்தணும், ஸ்பீக்கரோட போய் புது வண்டி புது டிரைவர் கரெக்டாக அந்த கோயிலுக்கு முன்னால் கொண்டு போய் பாட்டிட்டார். மேலே ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் கொண்டு வரணும். அவர் ஏற்கனவே அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அவர் 5 மணிக்கே பாட்டு போட்டார். இப்போ நான் சொன்னீங்கன்னா 5 மணிக்கே பாட்டு போட்டார், நம்ம இன்னைக்கு கூட்டம் சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சார். அவர் 5 மணிக்கே பாட்டு போட்டு, எனக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியம் திருவிழா, அவர் 5 மணிக்கே போட்டு 5:30 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆட்களுக்கு என்னென்ன கொடுத்தாலும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார், வண்டியில் சுட்டி விட்டார். அவங்க வந்தாங்கன்னா பஜனை நடத்த சொல்லுங்கன்ட்டு போயிட்டார். நாங்கள் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த ஐயா வந்தார். ஐயா, நான் குழாயெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், என் மனைவி சொன்னால் நீங்கள் சொன்னதாக நான் ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போட மாட்டோம், வெள்ளி சபையை தான் போடுவோம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சா போடுவேன், இப்போது அதையும் போட மாட்டேன், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பஜனை நடத்துங்க அப்படின்ட்டு போயிட்டார். கதுமாயம் உண்டாவது. ஐயா அந்த அம்மா உள்ளேருந்து சிரிச்சுக்கிட்டே வருது. ஏம்மா நான் உங்கள்கிட்ட தானே சொன்னேன். ஆமாம், என் மாப்பிள்ளை தான், என் மாப்பிள்ளைன்னு உங்கள்கிட்ட சொல்லலை, வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த ஐயா அப்படி சொன்னார். அதெல்லாம் எல்லாமே சாமி தான் ஐயா, நான் நிப்பாட்டிடுறேன், இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நான் குழாயை போட மாட்டேன், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பஜனை நடத்துங்க.
ஒரு கூட்டம் பச்சனைன்னு சொல்லுது, ஒரு கூட்டம் செவம் படிங்க. எப்படியோ நம்ம வேலையை முடிச்சுட்டு வரோம், அவ்வளோதான். கதிமயம் உண்டாலும் ஐயா, தேவன் நமக்கு அனுகூலம் பண்ணி கொடுத்தார். அவங்க வீம்பு பாராட்டினா ஒன்றும் செய்ய முடியாது. நான் சிரித்த முகத்தோடு ரொம்ப அன்பாக பணிவாக பேசினேன். எப்படியோ ஆண்டவர் டச் பண்ணிட்டார். கதிமயம் உண்டாவது ஐயா. அவரே சொல்லிட்டார், என்ன ஃபங்க்ஷன் வந்தால் என் ஞாயிற்றுக்கிழமை குழாய் கிடையாது, அப்படியே போட்டால் முன்னக்கூட்டியே நீங்கள் வர்றதுக்கு முன்னே போட்டு முடிச்சு எல்லாத்தையும் அனுப்பிடுவேன், நீங்கள் உங்கள் பாட்டு நடத்துங்க. கத்த நல்லவன். கதிமயம் உண்டாலும் ஐயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பணிவு, எரிச்சல் இருக்கவே கூடாது. அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நாம் நிமிர்ந்து செஞ்சிடக்கூடாது. கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதா மகிமைப்படுவார். மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு நாம் அவரில் நிலைத்திருக்கணும். நாம் அவரில் நிலைத்திருப்பதற்கு நம்ம சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தமாக இருப்பதற்கு வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். கதிமயம் உண்டாவது. அல்லேலூயா. பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தமுள்ள நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இணைந்திருப்பார். இயேசு இணையும் பொழுது அவர் விரும்புகிற மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் என்னையும் உங்களையும் பயன்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மனம் திரும்புதல் நமக்கு மாத்திரம் நினைக்கக்கூடாது. நான் மனம் திரும்பினா இன்னும் அநேகர் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை, ஏற்ற காரியங்களை நான் செய்யணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாற மாற நம்மளிடத்தில் நல்ல கிரியைகள் வெளிப்பட வெளிப்பட அநேகர் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புதல் நாம மாத்திரம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வரும்படியாய் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான கனிகளை நாம் கொடுக்கணும். வாழ்க்கை மாறணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நமக்கு அடுத்த வாரம் திருவிருந்த ஆராதனை. நான் 12:30 மணிக்கு முடிச்சிடுவேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் அப்படியே ஜெபம் ஒரு நிமிடம். நான் பொதுவாக தான் பேசியிருக்கிறேன், நான் பாயிண்டாக பேசலை. ஆண்டவர், என் வாழ்க்கை ஒரு கனி உள்ள வாழ்க்கையாக மாறணும். அவன் நல்ல ரசமாக மாறணும். ஆண்டவரே, மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும். நீ விரும்புகிறபடி நான் கனி கொடுக்கணும். நீ எதிர்பார்க்கிற கனியை நான் கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றணும். தேவன் இந்த பூமியிலே வைத்திருப்பது, என்னை உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பது நமக்காக மாத்திரமல்ல, நம்மை போல மற்றவர்களும் மனம் திரும்புவதற்காக. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் அப்படி ஜெபம். எல்லாரும் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா எளிமை நின்று, எல்லா எளிமை நின்று கர்த்தாவே எல்லாம் சொல்லுமா, என்ன பயன்படுத்துங்க. ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க. நான் போன வாரத்தில் பாளையத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட ஒன்று பேசுறேன். இன்னைக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை, நீர் விரும்புகிற கனி என் வாழ்க்கையில் இருக்கணும். நான் தூரத்தில் பார்க்குற அளவுக்கு மாத்திரமல்ல, நீர் என் பக்கத்தில் வரும் பொழுது நீர் விரும்புகிற கனி என் வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்ற குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களுடைய சுவிசேஷத்தை எடுத்து நான் சொல்லணும். ஆண்டவரே,
உங்களுடைய அன்பை நான் எடுத்து சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். இதே சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் மற்றவங்க அறிந்து கொள்கின்றவர் என்னை பயன்படுத்தும். இந்த பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே நான் கனி கொடுக்கிறவங்களாய் காணப்படணும். உமக்கென்று கனி கொடுக்கிறவங்களாய் காணப்படணும். நான் கனி கொடுக்கிறவனாய் காணப்படணும். நான் சுத்தமா இருக்கணும், நிலைத்திருக்கணும். கர்த்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையோமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையோமே கண்ணோக்கி இடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நம்பி வழியோ பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் போற்றிடுமே. என்னையோ மௌவித பாத்திரமா வளைந்து உள்ளோமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான யோமே யோமே. இலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. இலையில்லாவும் கிருபையால் உகந்த கிடுமே. இலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. இலையில்லாவும் உமையால் உகந்த கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை இடுமே. பீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. பீலையில்லா உம் கிருபையா உகந்த கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனோக்கே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையா வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம்
தள்ளி மண்ணான ஆண்டவரே, உம்மால வெறுத்து தள்ள அளவுக்கு நான் ஒரு வெறுமையான பாத்திரமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றணும். வேதத்தில் சொல்லுகிற எல்லா பாத்திரங்களும் எல்லா பரிசுத்தவான்களும் உண்மையே மகிமைப்படுத்தினார்கள், உண்மையே முன்னிறுத்தினார்கள். என் வாழ்க்கையை அப்படி மாற்றாண்டவர். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஏதோ நம்ம வருகிறோம் போகிறோம், நமக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவர் வெறுத்து தள்ளாதவர். நம்முடைய உபத்திரத்தெல்லாம் அவர் அற்பமா எண்ணல, நம்மளை உதைக்கு தள்ளல. அவர் நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிறார். மற்றவங்க நடக்கிற அற்புதத்தை பார்த்துக்கிட்டே இருந்த வருஷ கணக்கா இப்ப நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நாம சுவிசேஷத்தை கொண்டு போகணும். நம்ம இருக்கிற இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நம்ம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும். நான் கிராமங்களுக்கு போங்க, அங்க வாங்க அப்படிலாம் சொல்ல, இருக்கிற இடத்துல இருக்கிற நிலைமையிலே கர்த்தரை குறித்து நம்ம பேச முடியும், சொல்ல முடியும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஏன் நான் நல்லா இருக்கேன், நான் சரியா இருக்கிறேன், எனக்கு எதை பத்தி கவலை இல்லைன்னு இருந்துடலாம். அது வாழ்க்கை இல்லை. நம்மை நாமே திருப்திப்படுத்துவது மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை நாம கொடுக்கணும். இயேசு விரும்புகிற கனிகளை கொடுக்கணும். மற்றவங்களை மனம் திரும்ப உதவி செய்யணும். மற்றவங்களை இயேசு வண்டைக்கு கொண்டு வரணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க. எல்லாம் சொல்லுவோமா? கரங்களை என்னை பயன்படுத்து. கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை பயன்படுத்துவார். உங்க இருக்கிற நிலைமையில கர்த்தர் உங்களை எதுலையாவது உங்களை பயன்படுத்துவார். நம்ம அப்படி வீட்டையும் போட்டு பேசணும் வைக்கணும் அப்படி சொல்லலை. உங்க இருக்கிற நிலைமையில தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். உங்க குடும்பத்தில் உங்களை பயன்படுத்த முடியும். உங்க பக்கத்தில் உங்களை பயன்படுத்த முடியும். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். நான் பயன்படணும்னு சொன்னா போதும், தேவன் பயன்படுத்துவார். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம அநேகர கர்த்தருக்கு நம்ம ஆதாயப்படுத்த முடியும், அநேகரை நீதிக்குட்படுத்த முடியும். இயேசுவே என்னை பயன்படுத்து. எல்லாம் சொல்லுவோமா? பாருங்க, இயேசுவை என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பிரயோஜனப்படுத்துங்க. நான் ஒரு வெறும் ஆளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும். நீர் வெறுத்து தள்ளாத ஒரு பாத்திரமா இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு நான் எழும்பி பிரகாசிக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற கனியை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. நீர் பார்க்க வரும் பொழுது ஆண்டவரே உமக்கு ஏற்ற கனியை நான் கொடுக்கணும். நீர் விரும்புகிற கனியை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. நீ ஏமாந்து போயிடக்கூடாது. என்னை பார்த்து நீ ஏமாந்துடக்கூடாது. என்னை பார்த்து நீர் ஏமாந்தக்கூடாது. என்னை பார்த்து நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படணும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சோதரம், கத்த நல்லவ. சோதரம் சோதரம், கத்தாவே சோதரம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. கர்ப்பமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாராளுக்காக ஜெபிக்கிறோம், வேணிக்காக, கிறிஸ்டினாவுக்காக ஜெபிக்கிறோம், நல்ல சுக பிரசவத்துக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அண்டு நல்ல வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளே என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நிரந்தரமான நிலையான வேலையை கொடுங்க, வருமானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா கஷ்டங்கள், தரித்திரங்கள், எல்லா பிரச்சனைகள், குழப்பங்கள், எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஆண்டவர் கையின் பிரயாசத்தை அனுபவிக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அடிக்கடி காணப்படுகிற தேவையில்லாத செலவுகள் ஆண்டவரை எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை எல்லாருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரை வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள் விலகினங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கட்டும், விலகினங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விலகினங்கள் மாறுவதாக. செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக, உறுப்புகள் செயல்படுவதாக. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எல்லா எலும்புகள் நரம்புகள் வெள்ளம் நடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, நல்ல சுகத்துக்காக, நல்ல பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் காணப்படட்டும், குடும்பத்தில் சமாதானம் காணப்படட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும், பிள்ளைகள் நிமித்தமாய் சமாதானம் உண்டாவதாக. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நிமித்தமாக பெற்றோருக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரை எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. நீங்க மகிமைப்படுங்க. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். நீர் மகிமைப்படும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். எல்லாருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். 38 வருஷமாக ஆண்டவரே உதவியற்றவனாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கிறது தான் பார்த்தான். அன்னைக்கு இயேசு அவன் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சான். உண்மையாகவே அந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். வெகு நாளாய் படுத்திருக்கிறதை, வெகு நாளாய் காத்திருக்கிறதை இயேசு காண்கிறார். இந்த உலகம் பார்க்குதோ இல்லையோ, இயேசு பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். அவர் கண்டு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் கண்டு இன்னைக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. சோத்ரா சோத்ரா சார் ஜோபனூர். எங்கள் கண்மலை மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். மனம் மாறுதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கும்படி நீ இந்த காலை நேரத்தில் எங்களை நோக்கி உமது வார்த்தையை நீர் அனுப்பினீர். அந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மனம் மாற வேண்டும், மனம் மாறும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று நீர் உபதேசித்திருக்கின்றேன். இந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் ஒரு மனம் மாறுதலுக்கு ஏற்ற கனியை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுப்பதில் மட்டுமல்ல, பிறருக்கும் அந்த கனியை கொடுப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் எங்களோடு நாங்கள் வாழ்கிறோம், எங்களோடு மறைந்து போகிற ஜீவியமாக இருக்கக்கூடாது. இந்த ஜீவியத்தில் பல கனிகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த தேசத்திலே எங்களை பார்த்து அவர்கள் உருவாக வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் கொடுத்த அந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக அதை வாஞ்சிக்கிறோம். இந்த கனி பிறருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் பெற்ற அதே கனியை, அதே உபதேசத்தை நாங்கள் பிறருக்கும் வழங்க வேண்டும். இயேசு நல்லவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அந்த அன்பை பிறருக்கு நாங்கள் விளங்க செய்ய வேண்டும். அப்படி விளங்க செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்குள் எங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உம்மில் மகிழ்ந்து களி கூற வேண்டிய அந்த வாழ்க்கை பிறருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீர் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவும் செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. எங்கள் அதிகமாக நேசிய நல்ல பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகள் வாழ்க்கை தொடரட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நின்று எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில சைடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.